தமிழ்நாடு அரசு மற்றும் சிங்கப்பூர் தொழில் நிறுவனங்களிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றுள்ளார். சிங்கப்பூரில் அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். டாமாசெக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தில்கன் பிள்ளை சந்திரசேகராவை சந்தித்து பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே உள்ள காற்றாலைகள் அளவை அதிகரிக்கவும் புதிய கடல் சார்ந்த காற்றாலைகளை நிறுவவும் முன்வருமாறு கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் மீன்பிடி சார்ந்த தொழில் துறைகளிலும் உணவு பதப்படுத்தும் துறைகளிலும் தங்கள் நிறுவனம் முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக உள்ளதாக முதலமைச்சரிடம் டாமாசெக் நிறுவன தலைமை செயல் அதிகாரி தெரிவித்தார். அதன்பின் செம்காப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி கிம் என் வாங்குடன் பேச்சுவார்த்தை நடத்திய முதலமைச்சர் எரிசக்தி தொடர்பான பல்வேறு பிரிவுகளில் தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறையுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இறுதியாக கேபிட்டல் லேண்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சஞ்சீவ் தாஸ் குப்தாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செம்காப் மற்றும் கேபிட்டல் லேண்ட் நிறுவன அதிகாரிகள் தமிழ்நாட்டில் தொழில் செய்வதற்கு தங்களது நிறுவனங்கள் ஆர்வமாக உள்ளதாகவும் விரைவில் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்வதாகவும் முதலமைச்சரிடம் உறுதியளித்ததாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ஈஸ்வரனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். புதிய தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்வது குறித்து உரையாடியதோடு சென்னையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளவும் அழைப்பு விடுத்தார். அப்போது பசுமை பொருளாதாரம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் போன்ற துறைகளில் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளது குறித்து ஈஸ்வரன் விவாதித்தார். அதன்படி சிங்கப்பூரில் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள பின்டெக் மாநாட்டிற்கு தமிழ்நாட்டின் குழுவை அனுப்பவும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்து வருவதாக சிங்கப்பூர் வர்த்தகத்துறை அமைச்சர் ஈஸ்வரன் பாராட்டு தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்திற்கும் சிங்கப்பூரைச் சேர்ந்த ஹைபி நிறுவனத்திற்கும் இடையேயும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 312 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த நிலையில் சிங்கப்பூர் சென்ற முதலமைச்சருக்கு சிங்கப்பூர் தமிழ் அமைப்புகளின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மிகவும் அற்புதமான ஒரு சிலை. மாண்புமிகு அமைச்சர் திரு க சண்முகம் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சிங்கப்பூரின் அதிபர் திரு எஸ்.ஆர். நாதன் அவர்களை பற்றிய ஓர் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்குகிறார். இதனிடையே முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து விமர்சித்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் தொழில் வளர்ச்சியை காலில் போட்டு மிதித்து வரவிரும்பிய தொழில் நிறுவனங்களை அண்டை மாநிலங்களுக்கு அடித்து விரட்டியவர் எடப்பாடி பழனிசாமி என்று குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எடுபடாத மாநாடு என விமர்சித்துள்ள அமைச்சர் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து கணக்கு மட்டுமே காட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியின் ஊழலை மறைக்க இதுபோன்ற அவதூறு பரப்பும் வேலைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரின் முதல் பிரதமரான லீ குவானுக்கு தமிழ்நாட்டில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்குள்ள தமிழ் கலாச்சார அமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு 1000 ஆண்டு பழமையானது என குறிப்பிட்ட அவர் சிங்கப்பூரில் தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ பெரியாரின் சீடர் சாரங்கபாணியை காரணம் என்று தெரிவித்தார். சிங்கப்பூர் வெளிநாடு போன்ற உணர்வை தரவில்லை என்றும் கூறிய முதலமைச்சர் தமிழகத்தில் நடைபெறும் முதலீட்டாளர் மாநாட்டிற்கு சிங்கப்பூர் தமிழர்கள் உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மதமோ சாதியோ நம்மை பிளவுபடுத்த முடியாது என்றும் தமிழ்நாட்டின் பெருமையை மீட்கும் அரசாக திமுக அரசு திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். என்று போற்றப்படும் லீ குவான் யூ அவர்களால் தான் தமிழுக்கும் இங்கு உயர்வு அடைந்திருக்கிறது. அத்தகைய லீ குவான் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் நினைவு சின்னம் எழுப்ப நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம்.
தமிழ்நாட்டில் லீக்குவான் அவர்களுக்கு நினைவுச்சின்னம் எழுப்ப முடிவு செய்திருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் அமையவிருக்கிறது. அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு பதிலளித்துள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அமைச்சர் தங்கம் தென்னரசு மூலம் பதிலளித்து முதலமைச்சர் மிரட்டுவதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு சிறந்து விளங்கியதற்காக பெற்ற விருதுகளையும் சாதனைகளையும் பட்டியலிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் மின்மிகை மாநிலமாக திகழ்ந்ததால் தொழில்துறையினர் இடையே முதலீடு செய்ய போட்டா போட்டி இருந்ததாகவும் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 19 எதிர்க்கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன. எதிர்க்கட்சிகள் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். முறையாக நடத்தப்படவில்லை, அதனால் நாங்கள் செல்லவில்லை. குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. முதல் குடிமகனுக்கே நீங்க அழைப்பு கொடுக்கல, அவர் மதிக்கல அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடு? டெல்லியில் சென்ட்ரல் விஸ்டா என்கிற பெயரில் சுமார் 970 கோடி ரூபாய் செலவில் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய 28ஆம் தேதி திறந்து வைக்கிறார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை குடியரசுத் தலைவர் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துவிட்டது. இதனால் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 19 எதிர்க்கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன. தொடர்பாக அந்த கட்சிகள் வெளியிட்டக்கூடிய கூட்டறிக்கையில் நாடாளுமன்றத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு அழைக்காதன் மூலமாக அவரை அவமதித்திருப்பது மட்டுமின்றி ஜனநாயகத்தின் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அழைப்பு இல்லைங்கிறதில்ல, முறையாக நடத்தப்படவில்லை, அதனால் நாங்கள் செல்லவில்லை. புதிதாக ஒரு நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி எழுப்பியிருக்கிற நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் தலைவராக விளங்குகிற குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவருடைய தலைமையில் இந்த விழா நடந்திருக்க வேண்டும், அல்லது அவரே இந்த கட்டிடத்தை திறந்திருக்க வேண்டும். திமுக உள்ளிட்ட கட்சிகளின் முடிவை வரவேற்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். முதல் குடிமகனுக்கே நீங்க அழைப்பு கொடுக்கல, அவர் மதிக்கல அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடு? அதை எதிர்க்கணும், அதை வரவேற்கணும். அந்த எதிர்ப்பை அம்மா மம்தா பானர்ஜி, தம்பி அகிலேஷ் எதிர்த்தா, அதுக்கு ஐயா ஸ்டாலின் எதிர்த்து திமுக எதிர்த்தா, அதுக்கு வரவேற்கிறார், அதுக்கு பாராட்டு. புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைக்காதது நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அரசியல் சாசன பதவியை அவமதிப்பது போன்றது என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து ட்விட்டரில் பதிவேற்றக்கூடியவர், அகங்காரம் என்ற செங்கற்களால் நாடாளுமன்றம் கட்டப்படவில்லை என்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகவே கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்றும் புறக்கணிப்பு என்ற அறிவிப்பை எதிர்க்கட்சிகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். मैंने पहले ही किया कि राजनीति को इसके साथ मत जोड़िए. एक बड़ी भावात्मक प्रक्रिया हमारी पुरानी परंपराओं से नए भारत को जोड़ने की, इसको इतने ही सीमित अर्थ में देखना चाहिए. राजनीति अपनी जगह पे चलती है और सब अपनी अपनी क्षमता से, सोचने की क्षमता के अनुसार रिएक्शन भी देते हैं और काम भी करते हैं. புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று பிஜு ஜனதா தள் அறிவித்துள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம், ஷிரோன்மணி அகாலிதளம் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளன. திறப்பு விழா நிகழ்ச்சியில் அதிமுக பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற புதிய நாடாளுமன்ற கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவையும் எதிர்க்கட்சிகள் புறக்கணித்ததும் குறிப்பிடத்தக்கது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் தமிழர்களின் செங்கோல் இடம் பிடிக்கவிருக்கிறது. இந்த செங்கோல் இந்திய வரலாற்றில் எப்படி கொண்டாடப்பட்டது, இதன் பின்னணியை விளக்குகிறது இந்த தொகுப்பு.
ஒரு மன்னனிடம் இருந்து மற்றொரு மன்னனுக்கு ஆட்சி ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்பதன் அடையாளமாக செங்கோல் பயன்படுத்தப்பட்டது. செங்கோலை பெறும் ஆட்சியாளர் நியாயமாகவும் நடுநிலையாகவும் ஆட்சி புரிவதற்கான ஆணையை பெறுவார். செங்கோலில் உள்ள நந்தி நியாயத்தை குறிக்கிறது. இந்த செங்கோல் என்ற சொல் செம்மை என்ற வார்த்தையில் இருந்து வந்துள்ளது. இதற்கு நேர்மை என்று பொருளாகும். இந்தியாவில் சோழர்கள் காலத்தில் இதற்கான நடைமுறை அமலில் இருந்துள்ளது. ஆங்கிலேயர்கள் கையில் இருக்கும் ஆட்சி இந்தியர்களுக்கு மாற்றப்பட்டு விட்டது என்பதை குறிக்க என்ன செய்ய வேண்டும் என நேருவிடம் மவுண்ட் பேட்டன் பிரபு கேள்வி எழுப்பினார். இது பற்றி ஜவஹர்லால் நேரு ராஜாஜியின் உதவியை நாடினார். அப்போது ஒரு மன்னனிடம் இருந்து மற்றொரு மன்னனுக்கு ஆட்சி மாறும்போது சோழர்கள் கால நடைமுறையாக செங்கோல் வழங்கும் முறையை ராஜாஜி நேருவிடம் தெரிவித்தார். உடனே தஞ்சாவூரில் உள்ள திருவாவடுதுறை ஆதீனத்தை ராஜாஜி அணுகினார். ஆட்சி மாற்றத்தை குறிக்கும் வகையில் 5 அடி உயரத்தில் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி செங்கோலை உருவாக்க திருவாவடுதுறை ஆதீன தலைவர் உத்தரவிட்டார். இதன்படி சென்னையில் உள்ள உம்மிடி பங்காரு நகைக்கடையில் உம்மிடி எத்திராஜலு, உம்மிடி சுதாகர் ஆகியோர் செங்கோலை வடிவமைத்துள்ளனர். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி திருவாவடுதுறை ஆதீன துணைத் தலைவர் நாதஸ்வர வித்வான் ராஜரத்னம் பிள்ளை, ஓதுவார் ஒருவர் என 3 பேர் செங்கோலுடன் டெல்லிக்கு சென்றனர். அன்றைய தினம் மவுண்ட் பேட்டன் பிரபுவிடம் செங்கோலை கொடுத்து மடாதிபதி மீண்டும் செங்கோலை வாங்கிக் கொண்டார். ஆயிரத்து 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி தேவார பாடல்கள் பாடப்பட்டு செங்கோல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அன்று இரவே செங்கோல் ராஜேந்திர பிரசாத்தின் முன்னிலையில் நேருவிடம் அளிக்கப்பட்டது. இந்த செங்கோல் இந்திய நாடாளுமன்றத்தின் புதிய கட்டட திறப்புக்கு முன்பு பிரதமர் மோடியிடம் மீண்டும் அளிக்கப்பட இருக்கிறது. அந்த செங்கோலானது சபாநாயகரின் வலது பக்கத்தில் வைக்கப்பட இருக்கிறது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் சிறப்புகள் குறித்து வரைகொலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். உடலுக்கு எப்படி ஒரு இதயம் முக்கியமோ அது மாதிரி இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கு நாடாளுமன்றத்துடைய செயல்பாடும் நாடாளுமன்றமும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்தியாவுக்கு புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. அதற்கான திறப்பு விழா வரக்கூடிய மே 28ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டிய நிறுவனம் டாடா குழுமத்தை சேர்ந்த டாடா இன்ஃப்ரா நிறுவனம் தான் கட்டியிருக்கு. இந்த நிறுவனத்துடைய கொட்டேஷன், அதாவது ஒப்பந்த புள்ளி தொடக்கத்தில் 865 கோடியா கோரப்பட்டது. அதற்கு பிறகு 970 கோடியா இந்த மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கு. முக்கோண வடிவம் கொண்டது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக இது 4 அடுக்குகள் கொண்டதாக இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் அமைந்திருக்கு. இதனுடைய மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 64,500 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. மொத்த இருக்கைகள் 1272 சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கு. மக்களவையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 888 இருக்கைகள். இதனுடைய தீம், மக்களவை எந்த தீம்ல அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தா தேசிய பறவையான மயில் அதனை அடிப்படையாக கொண்டு இதனுடைய டிசைன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாநிலங்களவையில் 384 எம்பிக்கள் ஒரே நேரத்தில் அமர முடியும். இதனுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மலரான தாமரை மலரை பிரதிபலிக்கக்கூடிய தீம் இதில் உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, கூட்டம் சில முக்கியமான தருணங்கள் நடைபெறும். உதாரணத்திற்கு குடியரசுத் தலைவருடைய உரை, பட்ஜெட் தாக்கல், இது போன்ற முக்கியமான தருணங்களில் கூட்டம் நடைபெறும். அப்போது மக்களவையில் இருக்கையை அதிகரித்து 1224 பேர் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய வகையில் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. இந்தியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம். அதனுடைய ஒவ்வொரு பிரதிபலிப்பும் இந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் இருக்கும் அப்படின்ற உறுதிமொழியும் கொடுக்கப்பட்டு அதன் வழியில் தான் இது வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது நிறைய கூட்ட அரங்குகள், நிறைய கான்ஃபரன்ஸ் ஹால் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் அமைஞ்சிருக்கு. உணவு கூட ரொம்ப பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தற்போதைய நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 100 ஆண்டுகள் பழமையானது. 1921 இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கிச்சு. 1927ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி லார்ட் இர்வின் இந்த பழைய நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வச்சிருக்காரு. இதனுடைய மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 85 லட்சம் ரூபாய் செலவில் அந்த பழைய நாடாளுமன்றம் கட்டடம் கட்டப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட இந்த கட்டுமான பணி மட்டும் 6 ஆண்டுகள் நடைபெற்றது அப்படின்றது நமக்கு டேட்டா மூலமாக தெரிய வருது. இந்த புதிய கட்டடம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு பழைய கட்டடம் அருங்காட்சியகமாக மாற்றப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு.
சங்கரன்கோவில் அருகே கார் மீது தனியார் பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அடுத்த ஒப்பனையாழ்வரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்றுவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர். திருமலாபுரம் பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது எதிரே வந்த தனியார் பள்ளி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் சென்ற 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தனியார் பள்ளி பேருந்தில் இருந்த 4 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. அதில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்ததும் அதன் மீது மோதாமல் இருக்க தனியார் பள்ளி பேருந்து வலதுபுறமாக திரும்பியதால் விபத்து நேர்ந்ததும் தெரியவந்துள்ளது.